வீரர்களுடன் சேர்ந்து பாரத் மாதா கி ஜெய் என்று முழக்கமிட்டார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கவியரசனிடம் கேட்டு பெறலாம். கவியரசன், ராணுவ வீரர்களுடனான பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கோட இந்த சந்திப்பு குறித்தான விவரங்கள். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றிக்கு பிறகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய ராணுவ தலைமையகத்துக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய வீரர்களை சந்திச்சு பேசினாரு. இந்த தாக்குதலின் போது மிகவும் சிறப்பாக செயல்பட்ட அவர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் அவர் தெரிவிச்சுக்கிட்டாரு. அது மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய வீரர்களோட அவர் கலந்துரையாடினாரு. அவர்களும் உற்சாகமாக பாதுகாப்புத்துறை அமைச்சரோட பேசினாங்க. அதன் பிறகு பாரத் மாதா கி ஜெய் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சருடன் சேர்ந்து வீரர்களும் முழக்கமிடும் காட்சிகளை நாம பார்க்கிறோம். அவங்க புகைப்படங்களும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. மொத்தத்தில் இது ஒரு மகிழ்ச்சிகரமான சந்திப்பாக அமைந்தது. இந்த நிகழ்ச்சியில ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசும்போது பல்வேறு முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அதுல முக்கியமானது, நான் பாதுகாப்புத்துறை அமைச்சராக மட்டும் இங்க வரல, ஒரு இந்திய குடிமகனாக இங்கே உங்களுடைய ஆபரேஷன் சிந்தூர்ல உங்களுடைய பங்களிப்புக்கும் தியாகத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே போல எதிரிகளோட முகாம்களும் அவங்களுடைய அந்த இடங்களும் இந்திய ராணுவத்தால இலக்கு வைத்து அழிக்கப்பட்டது. ஆபரேஷன் சிந்தூர்ல நாட்டுக்காக தங்களுடைய இன்னுரை ஈட்ட ராணுவ வீரர்களுக்கு நான் தலைவணங்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது போன்ற ஒரு பாதகமான சூழ்நிலையில நான் அவங்களோட இருக்கிறதுலே பெருமைப்படுறேன். பிரதமர் மோடி அவர்களின் திறமையான தலைமை மற்றும் வழிகாட்டுதலின் கீழே ஆபரேஷன் சிந்தூர் போது நீங்க அனைவரும் செய்ததற்காக மொத்த தேசமே பெருமைப்படுகிறது அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் தாண்டி அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், பாகிஸ்தான் போன்ற ஒரு முரட்டுத்தனமான நாட்டுக்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கலாமா, அப்படி இருந்தா அது பாதுகாப்பாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, சர்வதேச அணுசக்தி முகமை, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சின்னு சொல்லுவாங்க, அவங்க இதை கண்காணிக்கணும். பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை எந்த இடத்துல வச்சிருக்கு, எப்படி வச்சிருக்கு, அவங்க அதை எப்படி யூஸ் பண்றாங்க, சேஃபா தான் இருக்கா, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை சர்வதேச அணுசக்தி முகமை கண்காணிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இது ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அணு ஆயுதம் வச்சிருக்க இடத்துல இந்தியா தாக்குதல் நடத்தியதாக செய்தி வெளியானது. அதற்கு இந்திய விமானப்படை தரப்புல மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. நாங்க அது போன்ற தாக்குதல் எதுவும் நடத்தல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா தற்போது ராஜ்நாத் சிங் அவர்கள் பாகிஸ்தான் மாதிரியான ஒரு முரட்டுத்தனமான நாட்டுக்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாரு. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன். Every picture here has its own kutti story. This is Anandan family. His dream home in the city is not just a dream anymore. Anwar's investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.